சரணமையப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிகர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் 18/12/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான செல்வங்களும் சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரத பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுவிஸ் மாநகரிலே ஐயப்பன் ஆலய என்று போற்றுகின்ற ஐயப்பன் தேவஸ்தானம் மூலாலயத்திலே ஐயப்பனை கொண்ட ஆலயமாக திகழ்கின்ற ஒரே ஒரு ஆலயம் சுவிஸ் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம். அங்கு இந்த பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற சனிக்கிழமை சிறப்பான தாந்திரீக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள் கூட்டியிருக்கின்றன. இன்றைய தினம் பிரான்ஸ் நாட்டிலே சிறப்பாக பில் நிப் ஜோர்ஜ் என்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள வேலணை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே வேலணை சிவஸ்ரீ பொன் வரதராஜ குருக்கள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே அந்த முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே விசேஷமான ஐயப்பனுடைய பூஜை பஜனை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றன. இவ்வாறு இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடங்களிலும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதேபோல் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சுவிஸ் நாட்டிலே லுசர்ன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரு அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலே ஐயப்பனுடைய விசேஷமான பூஜை ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள் ஆலயத்தின் பிரதம குரு ஆலய ஸ்தாபகராக இருக்கின்ற சிவஸ்ரீ சசிகர குருக்கள் அவர்களுடைய சசிதர குருக்கள் ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றன. இவ்வாறு இந்த ஐயப்பன் வழிபாடு உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற பொழுதிலும் இந்த ஆண்டு 25வது ஆண்டாக வெள்ளி விழா ஆண்டாகவும் இந்த உலக நாடுகளிலே இந்த ஐயப்பன் பூஜைகளை நடத்தி வைக்கின்ற பெரும் பாக்கியம் அடியே எனக்கு கிடைத்திருக்கிறது. 25வது ஆண்டாக இந்த ஐரோப்பா நாட்டிலே வந்து இந்த பூஜை வழிபாடு செய்கின்ற பாக்கியம் ஐயப்பன் தொடர்ந்து கொடுத்து வருகின்றார். எனவே ஐயப்பனுடைய திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு மிக முக்கியமான கதாபாத்திரங்களாக இறைவன் தேர்ந்து கொண்டவர்களுள் யோசேப்பு என்பவர், அதாவது மரியாவினுடைய கணவர் யோசேப்பு, மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவர் தன்னுடைய வாழ்விலே வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்றார். பொதுவாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்போம், அல்லது நிகழ்காலத்திலே எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சற்று சிந்திப்போம். இந்த சிந்தனை வெறுமனே ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை மட்டுமல்ல. அதை சொல்லுவார்கள், அவர்கள் அதை தேர்ந்தெடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் நிதானமாக சிந்திப்பார்கள் என்று. இந்த சிந்தனையை ஆங்கிலத்திலே நாம் டிசர்ன்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது என்ன தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று இறை வார்த்தையின் ஒளியிலே அல்லது தூய ஆவியானவருடைய வல்லமையை நாடி நாங்கள் எது சரி, எது பிழை, எது நல்லது, எது தீயது என்று சொல்லி தேர்ந்து கொள்ளுகின்ற, உய்த்துணர்கின்ற ஒரு நிலையாகும். யோசேப்பு என்பவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தத்தை எப்பொழுதும் தேடுகின்ற ஒரு மனிதனாக இருந்தார். அதனால் அவருக்கும் அவருடைய இயேசுவுக்கும் இடையிலே, மரியாவுக்கும் இடையிலே இருந்த இந்த நிகழ்வுகளை அவர் தன்னுடைய சாதாரண சிந்தனையினாலே, புத்தியினாலே அறிந்து கொள்ள முடியாமல் கடவுளுடைய சித்தம் என்ன என்று ஒரு தேடுகின்ற மனிதனாக இருந்தார். இவ்வாறு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்று நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. எப்படி என்னவாகும் என்று, நான் எதை எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்ற அந்த ஒரு தேடல் நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்ற பொழுது, நற்செய்தியிலே 4 இடங்களிலே சொல்லப்படுகின்றது, கனவில் தேவதூதர் அவருக்கு சொன்னார் என்று. கடவுளினுடைய தூதர் அவருக்கு கனவிலே சொல்லுகின்றார். அந்த கனவை அவர் நனவாக்குகின்றார், கீழ்ப்படிவோடு நனவாக்குகின்றார். கடினமான கனவுகளாக இருக்கின்றது. உதாரணமாக, மரியாள் கருவுற்றிருக்கின்றார், அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்னதாக கருவுற்றிருக்கின்றார் என்ற பெரும் அதிர்ச்சியான ஒரு செய்தியை அந்த காலத்திலே அந்த ஊர் மக்கள் அவர்களை கல்லால் எறிந்து கொண்டிருப்பார்கள். அப்படி பலவிதமான ஒரு மனித புத்திக்கு அப்பாற்பட்ட அந்த சூழலில் யோசேப்பு தேடுகின்றார் கடவுளுடைய சித்தம் என்ன என்று. அமைந்த மனதோடு அவருக்கு சொல்லப்படுகின்ற அந்த கனவில் சொல்லப்படுகின்ற, அது நனவில் அல்ல, புத்தியினாலே அறிந்து சரி பிழையென்று ஆராய்ந்து அறிந்து செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. கனவில் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் அதை அமைந்த மனதோடு ஏற்று மரியாளை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறுதான் அவர் எகிப்துக்கு மரியாவையும் இயேசுவையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர் செய்தார். இவ்வாறு இந்த தேர்ந்து கொள்ளுகின்ற மனநிலை எப்பொழுதும் கடவுள் எனக்கு என்ன சொல்லுகின்றார், இறைவன் எனக்கு என்ன செய்தியை தருகின்றார், அவருடைய ஆற்றலும் அவருடைய ஞானமும் தூய ஆவியானவருடைய கொடைகளும் என்னை வழிநடத்துகின்றதா, இந்த நிகழ்காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்தை நோக்கிய நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்பொழுது தேவையான அருளுதவிகளை செய்து தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பின்கிரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி, மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.